ஏய், மறைக்காம உண்மையை சொல்லு. தெரியாது, திருச்செந்தூர் போறேன்னு சொல்லிட்டு போச்சு, அவ்வளவுதான் தெரியும். சொல்றேன். ஐயோ அம்மா, நீ ஒரு பொண்ணு தானம்மா, என் மவள ஓ மருமகன் கூட்டு போனதும் ஒரு பொண்ணுதான். ஏய், திருச்செந்தூர்ல எந்த இடம்? தெரியாது, எந்த இடம் தெரியாது. செல்வி அக்கா, உனக்கு போன் வந்திருக்கு. யாரோ முருகனா? ஏப்ல செல்வியா பேசுறது? ஹலோ, நான் செல்வி தான் பேசுறேன். நான் முருகாத்தான் பேசுறேன். நல்லா இருக்கியா? உன்னை எனக்கு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு செல்வி. நீ என்ன பண்ற? நாளைக்கு காலையில செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள இருக்கிற டீ கடை பக்கத்துல வந்து மறக்காம வந்துரு செல்வி. செல்விய காணா? செல்வி என்ன செல்வி, அத்தான் நான் பார்த்த சந்தோஷத்துல கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி பேந்த முடிக்கிற. அத்தை எதுவும் திட்டு பிடிச்சா அது ஒண்ணு முஞ்சா நிக்கிற. அதுக்கிட்ட அத்தான் நான் இருக்கேன்ல. சரி அங்கடத்தை பார்க்க. காசி, இங்க வேண்டாம். வண்டியில தூக்கி போடு. அடிக்காதீங்க. வீடுங்கடா. அந்த பிளாஸ்டிக் கவர் போட்டு கேட்டு விடுதாங்க. வீட்டுக்கு பக்கத்துல போக வேண்டாம், வண்டி எங்கே நிறுத்துறா. கும்பலை பார்த்து அவங்க ஓடிட்டு போறாங்க. எல்லாரும் ஓடி இருக்கல. உங்களை பிடிக்க போலீஸ் வருது. இருடி உன்னாசி. என்னடி அவசரம்? என்னது போலீஸ்காரா? இங்க எதுக்கு வந்தியா? உன் புருஷனுக்கு கல்யாணமா பந்தி படிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். ஏண்டி குடும்பம் நடத்துறீங்களா இல்ல கூட்டி கொடுத்து பிசினஸ் பண்றீங்களா? அண்ணா வா பாத்துறீங்களா? அங்கதான் இருக்கு. காசி, பசங்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். எதுக்கு நம்ம ஆளுங்களை தெருக்களை சுற்றி தேட சொல்லு. என்ன மாமா, பைப்ல தண்ணி வரலையோ? சோப்போட இருக்கிற. ஆமா, மக்களை எல்லாம் அங்க காணோம். சொல்ல மறந்துட்டேன். நம்ம சுடலையோட சேக்காளிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டான்ல, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். இவங்க எல்லாம் யாரு? அக்கா வீட்டு சொந்தமா? எள்ளுங்கொல்லுமா பாக்குறவ? என்ன அந்த பொண்ணு ரம்யாவோட அப்பா பவானியா? பெரிய ரவுடியாமே. நான் பார்க்காத ரவுடியா? நானே ஒரு ரவுடி தான். நாம என்னங்க எருமையா மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இங்க வரட்டும், சங்கம் எடுத்து போடுறேன். நீங்க என்ன முறைக்கிறீங்க? நான் தான் நீ சொல்ற பவானி. திருச்செந்தூர் கடல் சூப்பரா இருக்குல்லடே. மாப்பிள நெத்திலேண்ட இப்படி இருக்கான்? ஏண்டே எதுக்கு? செல்வி பைத்தியமால இருக்கான். ஏய் அப்ப மச்சிருக்கும்டே. என்னடே சொல்ற? ஏய் மச்சம் இருந்தா ஜாஸ்தியா வரும்னு சொல்லுவாங்க தெரியுமா? எங்க மாமா கூட எங்க மாமா பார்த்தனாலதான் கட்டிக்கிட்டாரு. நான் கூட மச்சோல பொண்ணுதான் தேடிட்டு இருக்கேன். என்ன மச்சம் மச்சம் பேசிட்டு இருக்காங்க? கிறுக்கு பயலுங்க ஏதாவது பேசுவானுங்க. ஆமா ரம்யா, வச்சிருக்கா? ஏய் சரி கோவப்படாத. சொதப்பலு கொறிக்கதான் வாங்கிட்டு வாடே. நான் கொறிக்க வாங்கிட்டு வரேன், நீ மெதுவா கொறிக்கிறது பாரு. சரி போயிட்டு வா. நீ என்னமோ ஹாப்பியா தான் இருக்க சரவணா, ஆனா எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் பயமா தான் இருக்கு ரம்யா. உன்னை சந்தோஷப்படுத்ததான் நான் இப்படி எல்லாம் பேசினேன். வேணா இன்னொரு ஜோக் சொல்லட்டுமா? கோரிக்கை என்ன தைரியம் இருந்தா அப்படி பண்ணு. எங்க கிட்ட தண்ணி கேட்கலடா ராஸ்கல். டேய் புறம்போக்கு, 3 பேர்ல எவனை பார்த்தாலும் ஒழுங்கா சொல்லணும். டேய் ஒழுங்கா நில்றா. 3 டீ சொல்லுங்க. 3 டீ போடு.
அண்ணாச்சி சிப்ஸ் பாக்கெட் இருக்கா? இருக்குடே. 2 பாக்கெட் தாங்க. கதலி பழம் எவ்வளவு? 1 ரூபா. 1 ரூபாயா? மெட்ராஸ் மாதிரி தரும். இது வேற வந்து நிக்கா. பஜ்ஜி சூடா இல்லையே. கேட்டியா இந்த போட்டா கொஞ்சம் எடுங்க. ஏன் நெத்திலி நீங்களே நிக்க என்ன திருத்துன்னு முடிக்கா? கண்டால பைய சிக்கிட்டானோ? சுத்தி போலீஸ்லாம் நிக்கி. நெத்திலி காட்டி கொடுத்துறாதுல்ல. போடா போ பண்ணாடா பயல. அந்த கலாடி பேர் என்னடா? ஐயா சொல்றா. சரவணைங்க. சொல்றா. சரவணைங்க. அவன் இல்லடா. இன்னொருத்த பேர் என்னடா? சொதப்புல் சொடல முத்துங்க. அடி பேத்து போடு. அவங்க கிடைச்சா உடனே சொல்லணும். உனக்கு கொடுத்தது பாதி, அவனுக்கு இருக்குடா மீதி. கையில மட்டும் சிக்கனா பெரிய ரோடு எடுத்து சொருவிடுவேன்டா சொருவி. ஏய் தல்றா. எல்லா தெருவையும் செக் பண்ணணும். அவனுக்கு இந்த ஊரை விட்டு போயிடக்கூடாதுடா. எங்கல குறிக்க வாங்கிட்டு வர போன தடிமுதிய காணோம். சரி வாடே போய் பாப்போம். சரி வா. தோ பாரு, எருமை கணக்கு ஓடி வந்துட்டு இருக்கு. குறிக்க எதுவுமே வாங்கிட்டு வராம. குறிக்க வாங்கிட்டு வரீங்களா? பேசாம இருக்கல. நெத்திலி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம்ல. தம்பி அவங்க அப்பா எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாங்களே. என்ன பண்றதுன்னு தெரியல. நெத்திலி மாட்டிக்கிட்டானா? எப்படியா தப்பிச்சிருவோம். எனக்கு தெரியும்ல நம்ம எப்படியாச்சும் மாட்டிப்போம்ல. மாட்டினா கொண்டு குடல அடிச்சிருவாங்களே. சொதப்பலு அல்லாதானே. எனக்கு சொதப்பல. இனி அழுதே செருப்பு பிச்சிரும்ல. ஒண்ணுமே புரியல. வீட்டுக்கு போக முடியாது. நேரா பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ்ல தப்பிச்சு போயிடுமா? வாங்கல. தூக்குங்கள. நீங்க நினைக்கிற மாதிரி நான் பெரிய ரவுடி எல்லாம் இல்லைங்க. சும்மா ஊதார விட்டு ஊர்ல பாய்ச்சிட்டு இருக்கீங்க. வந்தா காட்டானா பசங்க மதிக்கிறானுங்க. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஊனரார்த்த சொன்னீங்க. இப்படியே வாடுறீங்க. வாய முறை எச்ச. இவ்வளவு நேரம் அவங்க வரலைன்னா நம்ம வந்திருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காசி அண்ணா ரொம்ப நேரம் ஆகுது. போய் பாரு. சரிண்ணா. நான் பின்னாடி வரேன். சார் நான் போய் ஒரு குளியல போட்டு வந்துட்டா? இல்ல வேணாம். இந்த பக்கம் திரும்புங்களா? சரிடே. ஏட்டையா இங்கதான் சத்தம் கிடைச்சு. நேரம் போ. என்ன நிக்கிறாங்களே? இவனுங்க எங்க போனாங்கன்னு தெரியல ரம்யா. திருப்பி குட்டால போடு. சார் நம்ம பிசி எல்லாம் ரவுண்ட்ஸ்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. காசி அவங்கள தப்பிக்க விடக்கூடாது. அவங்க இந்த ஏரியா விட்டு போறதுக்குள்ள நம்ம ஆளுங்களை விட்டு ரவுண்ட் அப் பண்ண சொல்லு. அண்ணா பஸ் ஸ்டாண்டு தெரு கோவில் எல்லா இடத்துலயும் ஆளை போட்டிருக்கேன். அந்த பசங்களை பிடிச்சு பாப்பா நான் கொண்டு வரேன். இந்த ஊரே என்ன பார்த்து சிரிக்குது. என் ஸ்டேட்டஸ் போச்சு. அவளால அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். அண்ணா பொறுமையா இருண்ண, நான் பாத்துக்கிறேன். இங்க இரு ரம்யா. நான் போய் சொதப்பளை கணேசனை கூட்டு வந்துடுறேன் ரம்யா. இங்கே இரு ரம்யா. சரவணா சீக்கிரம் வந்துடுடா. 5 நிமிஷத்துல வந்துருவேன் ரம்யா. பயப்படாத ரம்யா. டேய் இந்த தெரு பக்கம் நேரம் ஓடி வந்தாங்க. தேடுங்கடா. இந்த பக்கம் நேரம் இருக்கணும். நல்லா தேடுறா.
உங்களை தேடிட்டு இருக்கோம். ரம்யா எங்கடே? ஒரு இடத்துல இருக்க வச்சிருக்க, வாங்கடே. இந்த பக்கம் போ. ஏய் அந்த பக்கம் போங்கடா. ரம்யா, ரம்யாங்களே, ரம்யா, ஏலே எங்கட காணோம்? இங்க தாம்ல இருக்க வச்சேன். எங்கடே சரவணா? அவளை எங்க போனானே தெரியல. ஐயோ சரவணா, நீ இப்ப என்னடா செய்யறது? உனக்கு ஒண்ணு ஆயிருக்காது. வாடே போய் தேடுவோம். ஐயோ எந்திரிக்கல சார். ரம்யா மட்டும் அவங்க கிட்ட மாட்டக்கூடாதுடே. ஆண்டவா. எங்கடே ரம்யாவ? ரம்யா, எங்கடா போன? நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? என்னை விட்டு போகாதுன்னு சொன்னல, ஏன்டா போன? உன்னை விட்டு போக மாட்டேன் ரம்யா. இனி உன்னை விட்டு போகவே மாட்டேன் ரம்யா. சத்தியமா போக மாட்டேன் ரம்யா. அவங்க வர மாதிரி ஓடிடும். காசி, அண்ணே. என்னாச்சு? அவங்க எங்கேயும் தப்ப முடியாதுண்ணே. இந்த வழியா தான் வந்தாகணும். ஆ, சுத்தி நம்ம ஆளுங்களை போட்டேன். இங்க உட்கார்ல. இல்ல சுத்தி ஆளுங்க நிக்கிறாங்களே, நீ தப்பிக்க முடியாது. சும்மா மாட்டிட்டோம்ல. உங்களுக்கு பிடிச்சாங்கன்னா உங்க 2 பேரையும் பிரிச்சிருவாங்களே. மாட்டு போட்டு தள்ளிடுவாங்க. ரம்யா, அவங்களுக்கு நீதான் முக்கியம் ரம்யா. என்னை பத்தி கவலைப்படாத. நீ முதல்ல போ. உன்னை விட்டு எப்படிடா போவேன்? நீ என் உசுருடா. என் வாழ்க்கை உன் கூட தான்டா. உன்னை விட்டு போக மாட்டேன்டா. அப்ப சேர முடியாது. பரவாயில்ல, சாவோம், எல்லாரும் சாவோம். நீங்க சேருவீங்களே, நீங்க சேருவீங்களே, நீங்க சேருவீங்க. சொதப்புல சேருவீங்களே. எங்கடே போற? நீங்க சேருவீங்களே. டேய் காசி, அந்த பசங்களை யார் பிடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோன்னு ஊர்க்காரங்களுக்கு சொல்லு. சொல்லிடுறேன். நீங்க கண்டிப்பா சேரணும். நீங்க சேருவீங்களே. சொதப்புல வேணாம்டே. சொதப்புல சொன்னா கேளுடா. நீங்க சேரணும். சொதப்புல. நீங்க சேருவீங்க. ஐயோ, போவாதுல. நான் தான் சரவண ஃப்ரெண்டு.